அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து எறா காலிஃப்ளவர் கறி மசாலா. இது ஜீரகம், கசகசா, சோம்பு, இஞ்சி பூண்டு வரைக்கும் போட்டு நாங்கள் அரைச்சிருக்கிறோம். மிக்சியில் அரைச்சி அதை போட்டு அப்படியே கிரேவி மாதிரி வச்சிடுவோம். செய்ய போகிறோம் பாருங்கள். எல்லா மக்களும் நல்லா ஒரு 4 கரண்டி போட்டுங்க. எண்ணெய் நல்லாயிருக்கும். கிரேவி வச்சதான் நல்லா போட்டுகிட்டே இருக்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. இந்த எறாக்கு வந்து கிரேவிக்கு வந்து கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லது தான். ஒன்றும் இல்லை, பிடிச்சவங்க யூஸ் பண்ணிக்கலாம், பிடிக்காதவங்க அதை பிரச்சனை இல்லை. போடணும். ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கிறேன் பாருங்கள். 4 அளவு சமைச்சி வச்சுட்டேன். உப்பு போட்டுக்கிறேன், ஏன்னா இது கொஞ்சம் உப்பு பிடிக்கணும்ல, அதுக்கோசரம் இதில் போட்டு உப்பு போட்டு பெரட்டி வச்சுக்கிறேன். இந்த பாருங்க, எறாவெல்லாம் நல்லா இப்படி க்ளீன் பண்ணணும். இப்படி நல்லா க்ளீன் பண்ணி இப்படி நல்லா சுத்தமாக நல்லா எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஒரு சின்ன தக்காளி தான், ஒரு தக்காளி தான் போட்டுக்கிறேன், சின்ன தக்காளியாக போட்டேன். இதில் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன், அதுதான் எங்களுக்கு காரத்துக்கு போடுறோம். இந்த மசாலா வந்து அப்படியே எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் வதங்கினா தான் கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் எறா போடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு எறா போட்டால் ஒரு மாதிரி லப்பர் மாதிரி ஆகிடும் எறா வந்து. அதனால் வந்து நாங்கள் எறா வந்து ஃபஸ்ட்டு போட மாட்டோம். இது போட்டு கிளறிட்டு நல்லா கிண்டி விடணும். மசாலா வந்து நல்லா அப்படியே எண்ணெயிலே அப்படியே கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா அப்படியே வந்து கொஞ்சம் போகும். எறாவை போட்டு இதில் அப்படியே நல்லா ஒரு கொஞ்சம் இந்த ஆவிலே வெந்தோடனே அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் போடணும். ஏன்னா இதில் எதுவுமே வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. மிளகோ எதுவுமே நீங்கள் வந்து அதை வந்து சேர்க்கக்கூடாது. மிளகாத்தூளும் வேண்டாம். வெறும் அப்படியே இந்த மாதிரி இதில் அப்படி கிரேவி மாதிரி வரணும். வந்தோடனே காலிஃப்ளவர் வந்து நல்லா அரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்லா ஒரு 2 அலசு அலசிட்டு நல்லா வெந்நீரில் போட்டு நல்லா ஒரு ஆவி கொதித்தோடனே அப்படியே அதில் போட்டு க்ளீன் பண்ணி வடிகட்டி வச்சுக்கணும். இந்த காலிஃப்ளவரை வதக்கி வச்சுருக்குறோம். எறா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். எறாவை பாருங்கள், நல்லா இந்தமாரி நல்லா கிரேவி மாதிரி நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து காலிஃப்ளவரை வந்து சேர்த்துக்கணும். சேர்த்து அப்படியே, ஏன்னா இது நாங்கள் வந்து ஆவிலே தண்ணியில் சுத்தனில் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்துகிட்டு தான் வடிகட்டி வச்சுருக்கிறேன். அதனால தான் வந்து இதில் அப்படியே போட்டுட்டோம்னா அது கரெக்டாக அந்த சிம்மிலே வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி நல்லா இப்படி 2 இது கிளறி நல்லா விட்டுருணும். இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதில் கொஞ்சோண்டு தண்ணி இருந்தால் போதும். இவ்வளோ தண்ணி இருந்தால் போதும். ஏன்னா அது கிரேவி தானே உங்களுக்கு. நல்லா அந்த கறி மசாலா அரைச்சி போட்டு, ஏன்னா மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது. இதில் வந்து அப்படியே கிரேவி மாதிரி தான் வைக்கிறோம். காரம் இல்லாமல் இந்த பச்சை மிளகாய் வந்து 2 போட்டிருக்குறோம். இந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அதனால் இப்படியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லோரும். எங்கள் வீட்டு சமையல அப்போல்லாம் வந்து அம்மியில் அரைப்பாங்க, எல்லோரும் அம்மியில் அரைச்சி போட்டாங்க. இப்போ எல்லாம் மிக்சியில் நாங்கள் வந்து அரைச்சி போட்டு தூள் வச்சுருவோம். கசகசா, ஜீரகம், சோம்பு, மஞ்சள் போட்டு எல்லாத்தையும் போட்டு நாங்கள் அரைச்சி வச்சுருவோம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கொத்தமல்லி கீரை போட்டு பாருங்கள். இது வந்து வெறும் எறா, காலிஃப்ளவரு, இந்த கறி மசாலா அரைச்சி போட்டது, அவ்வளோதான். இது சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் வீட்டு சமையல் லைக் பண்ணுங்கள், இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.